The new year is around the corner. இன்னும் 2 நாட்களில் புது வருடம் பிறக்கப் போகிறது. When I tell my wife, I've always wanted to get into painting, I want to get into singing, keyboard, piano, I want to resume my practice. இதெல்லாம் சொல்லும்போது இல்லை, what you actually want is more hours per day அப்படின்னு தான் ஜோக் அடிப்பாங்க. Jokes apart, if you look at across the world what people want, there is always an unfulfilled list. எந்த வயசு ஆசாமியா நீங்கள் இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், there have always been and there will always be skills you want to acquire. வணக்கம். 10,000 20 இவர் பேர் மால்கம் கிளாட்வெல். இவர் ஒரு நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். One book that he wrote that was a top class bestseller is Outliers. இந்த அவுட்லயர் அப்படிங்கிற புத்தகத்தில் இந்த எக்ஸ்பர்டீஸ், ஒரு ஸ்கில் கற்றுக்கொள்வதற்கு, அதில் எக்ஸ்பர்ட் நிலை அடைவதற்கு what do you need அப்படின்னா 10,000 hours at least of deliberate practice, usually before you reach the age of 20 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பார். That is based on research that somebody else had done. அப்புறம் தெரிய வந்தது, அந்த ஆள் ரிசர்ச் பண்ணாரே, அவரை மால்கம் கிளாட்வெல் மீட்டே பண்ணது இல்லையா. அவர் எழுதினதை வச்சு அப்படியே டாக்குமெண்ட்லேருந்து இவராக எக்ஸ்ட்ரா போட்டு பண்ணியிருக்கார் அப்படின்னு. இப்போ நீங்கள் ஆன்லைன் தேடி பார்த்தீங்கன்னா இந்த 10,000 hour ரூல் மித்து, டீபங்க்டு, நாட் ரியலி ட்ரூ, நாட் கம்ப்ளீட்லி எக்ஸ்பிளைன்ட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. பட் தி அண்டர்ஸ்டாண்டிங் இஸ் டெலிபரேட் ப்ராக்டிஸ் வேண்டும் ஃபார் அன் எக்ஸ்டெண்டட் பீரியட் ஆஃப் டைம், earlier the better. But the question is, அந்த எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்களே, எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் 10,000 ப்ளஸ் போட்டிருந்தாங்களா அல்லது அட் அன் ஆவரேஜா? அது அதே மாதிரி எக்ஸாக்ட்லி 10,000 போட்டிருந்தாங்களா? ஆல்சோ 10,000 போருமா நிஜமாவே? ஷுர்? இந்த மாதிரி கேள்விகள்லாம் நிறைய எழுந்தது. Also, most of that research was based on musicians and sportsmen, two specific kind of skills. So இதெல்லாம் திருப்பி போடுற மாதிரி இன்னொரு ஆத்தர் வந்தார், one of my favorite authors, Kaufman, Josh Kaufman அப்படின்னு பேர். இவர் ஒரு புத்தகம் எழுதியிருக்கார், The First 20 Hours. 20 மணி நேரம் போகிறோம், ஒரு விஷயத்தை கற்றுக்கணும்னா 20 மணி நேரம் போகிறோம் அப்படின்னு தில்லா ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த சைக்கிள் கூட பாருங்கள், அந்த ட்ரெயினர் வீல்ஸை தள்ளி விட்டுட்டு அப்படி போகுது பாருங்கள். அந்த பொசிஷனை நீங்கள் அடைவதற்கு 20 hours போகிறோம் அப்படின்னு எழுதியிருக்கார். He also mocks at Malcolm Gladwell. He actually has a chapter that says, "Damn you, Malcolm Gladwell." சாப்டர் பேர். அப்படி பண்ணிவிட்டு அந்த 10,000 பற்றி கொஞ்சம் கேட்குறார், நிஜமாவே கிண்டலாக கேட்குறார். என்னது 10,000 மணி நேரங்களா, நிஜமாவா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிரித்து பார்த்தீங்கன்னா 8 மணி நேரம் ஒருத்தன் வேலை பண்ணால் கூட அந்த டாஸ்கில், அந்த ஸ்கில் கற்றுக்கிறதுக்கு 3 வருஷம் ஆகுமே. ஃபுல் டைம் ஜாபாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டேலாம் கட் பண்ணிவிட்டு 5 வருஷம் ஆகுமே. ஒரு ட்ரூ அத்லீட் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன், ஒரு மியூசிஷியனாக இருந்தால் கூட 3 மணி நேரம் தான் அவங்க டெடிக்கேட்டட் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். அப்படி பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம்னு பார்த்தா 10 வருஷத்துக்கு மேலே ஆகுமே. என்ன சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு அவர் மால்கம் கிளாட்வெல்லை கேட்டுட்டு அவரே பதிலும் கொடுக்குறார். மால்கம் கிளாட்வெல் கொடுத்தது எக்ஸ்பர்ட், சச்சின் தெண்டுல்கர் லெவல் கிரிக்கெட்டர், ஏஆர் ரஹ்மான் லெவல் மியூசிக் டைரக்டர், அப்படி யாரத்துக்கு கொடுத்துருக்காரு. நாட் டு கெட் ஸ்டார்டட், நாட் டு டிரைவ் ப்ளஷர் பை டூயிங் தட் டாஸ்க். சில விஷயங்களை பண்ணும்போது நம்மளுக்கு சந்தோஷம் வரும் பார்த்தீங்களா, அந்த சந்தோஷ நிலை அடைவதற்கு you don't need 10,000.
20. I will teach you how. அப்படின்னு அந்த புத்தகத்தில் 4 ஸ்டெப்ஸ்பா அப்படிங்கிறார். What are those 4 steps? The first one is to deconstruct. என்ன ஒரு ஸ்கில் நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் நம்ம பண்ணுற முதல் மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னா, we think that is actually a skill, but it is actually a skill bundle. You're not learning cricket. You're learning how to run. You're learning how to suddenly change your acceleration, brake. You're learning catching. You're learning hand-eye coordination. You're learning anticipation. You're learning bowling, batting, keeping. Now you get it? So deconstruct it to that final atomic bit. அதே மாதிரி இந்த ஃப்ளோ ஆஃப் திங்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கில் கற்றுக்கொள்வதற்கு முன்னால் இது வேண்டுமே அப்படின்னு இருக்கும். இது வேண்டுமே இது வேண்டுமேன்னு பின்னாடி போய் கடைசியில் இது கற்றுக்கொள்வதற்கு எது வேண்டுமோ அது என்னிடம் இருக்கிறதுங்கிற பாயிண்ட் வர்ற வரைக்கும் கண்டினியூ த டீகன்ஸ்ட்ரக்ஷன். சிம்பிள் சில்லியாக இருக்குது, நிறைய பேர் பண்ண மாட்டேங்கிறோம். This is where you start. The second step is to learn the barest minimum so you reach a point of meaningful introspection. அது என்னது meaningful introspection? ஒரு விஷயத்தை பண்ணி முடிச்சப்புறம் அதை நம்ம நல்லா பண்ணினோமா இல்லையான்னு உனக்கே தெரியணும், யாரையும் நீ கேட்க வேணாம். You must be able to say, I didn't do it right. I could have done it better. I should have done it differently. அப்படின்னு உனக்கே சொல்லிக்க முடிகிற மாதிரி அளவுக்கு you have to learn. Not too much. The barest minimum so you can actually introspect. Introspect during as well as after the particular practice session is done. The third step he talks about is to remove barriers. நிறைய பார்த்துட்டோம். டிஸ்ட்ராக்ஷன் பேரியரை பற்றி பார்த்துட்டோம், மென்டல் பேரியர் பற்றி பார்த்துட்டோம், ஃபிக்ஸட் மைண்ட் செட் வர்சஸ் க்ரோத் மைண்ட் செட் பற்றி நம்ம பார்த்துட்டோம். All of these are barriers. Sometimes you yourself, your temporary local maxima is the barrier to learn something really well. இதெல்லாம் பேரியர்னு ஐடென்டிஃபை பண்ணி, ரெக்கக்னைஸ் பண்ணி, அக்னாலெட்ஜ் பண்ணி அந்த பேரியரை ரிமூவ் பண்ணு. Distractions are negative way. This is important if you want to follow that 20 hours 4-step process. And finally, the fourth step is you have to practice at least 20 hours. Nadula vitrade. Many times we start, we suck so badly that we think we will never be able to get better at it. நிறைய விஷயங்கள் வாழ்க்கையில் அப்படி தான். ஜாவா ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் சரி, பவுலிங் இன் அன் ஆலியாக இருந்தாலும் சரி, ஓரளவுக்கு பயிற்சி பண்ணி முடிக்கிற வரைக்கும் யூ வில் பி ஸோ பேட் அட் இட், யூ வில் பி மாக்ட் அட், யூ வில் பி லாஃப்ட் அட். அதையும் தாண்டி 20 மணி நேரம், அவர் என்ன சொல்கிறாருன்னா 3/4 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு, அதுதான் 20 hours கணக்கு அப்படிங்கிறார். விடாமல் 3/4 மணி நேரம் ஒரு மாதத்துக்கு பண்ணு. That is the fourth step. இந்த 4 ஸ்டெப்பும் pretty simple, pretty silly. இதை போய் புக்காக போட்டு அதை போய் நம்புகிறாங்க எல்லாரும், அதை போய் நான் இங்கே பேசுகிறேனே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு முடித்த அப்புறம், இந்த சாப்டர் முடித்த அப்புறம் he comes up with some beautiful differentiations. அந்த டிஃபரன்ஷியேஷன்ஸ் நம்ம மனசில் இறங்கணும், அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்டெப்ஸையே இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறார். அதனால தான் அந்த டிஃபரன்ஷியேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். டிஃபரன்ஷியேஷன் நம்பர் 1, ஸ்கில் அக்விசிஷன் வெர்சஸ் லேர்னிங். இது ரெண்டையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறார். How many of you studied languages, foreign languages at school? Most of the time, I studied German for example. Most of the time we are stuck with these phrases, that's all. இந்த ஃப்ரேஸை தாண்டி நீ என்னமோ ஹிந்தி படித்தேங்கிற, ஜெர்மன் படித்தேங்கிற, ஸ்பானிஷ் படித்தேங்கிற, we will not be able to hold a meaningful conversation with a foreigner, with a native speaker of that language. ஏன் அந்த ப்ராப்ளம்னு புரிஞ்சுட்டீங்களா? இதே ஒரு பர்டிகுலர் லாங்குவேஜ் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா
அந்த லாங்குவேஜ் பேசுகிற ஒரு நண்பரோட க்ளோஸாக ஒரு மாதம் பழகி பாருங்க. நீங்கள் 4 வருஷம் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறதை விட அந்த ஒரு மாதம் பழகினதில் தட் ஸ்கில் அக்விசிஷன் வில் ஹேப்பன் மச் ஸ்மூத்தாக. That is the difference between skill acquisition and learning. Contextual-ஆக இருக்கணும் அப்படிங்கிறார். The second differentiation is skill acquisition versus training. ட்ரைனிங்கிறது என்ன? உங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற ஸ்கில்லை நீங்கள் பாலிஷ் பண்ணுறீங்க, இம்ப்ரூவ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரென்தன், ஸ்டெபிலைஸ், அந்த மாதிரி மாற்றுறது, அதுதான் ட்ரைனிங். Skill acquisition is not that. In training, typically what do? You will try to improve. You will try to probably bring all your focus on the efforts around that skill. உங்களுக்கு இப்போ மேரத்தான் ரன்னிங் அப்படின்னு இருந்ததுன்னா, மேரத்தான் ரன் பண்ணுற அந்த விஷயத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல், மேரத்தானுக்கு முன்னால் என்னெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன டயட் இருக்கணும், என்ன ஷூ போட்டுக்கணும், எப்படி ஓடணும், அந்த மாதிரி விஷயங்கள் பியாண்ட் ஜஸ்ட் த ரன்னிங். வாட் ஆர் தி அவுட் சைட் எஃபர்ட்ஸ்? தட் இஸ் ட்ரைனிங். அண்ட் ஃபைனலி, you will also relearn. You will go back to the basics. You will try to find out what you did wrong and focus on cleaning those up. அதாவது இந்த wearing the learner's cap அப்படின்னு முன்னாடி பார்த்துருக்கோமே, அது மாதிரி. So this is the differentiation that he brings between skill acquisition and training. அப்புறம் என்னுடைய favorite, he brings a differentiation between skill acquisition and education. எஜுகேஷனுங்கிறது இந்த பட்டப்படிப்பு, ஒரு ஸ்கில்லை அக்வயர் பண்ணிட்டோங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் வாங்கிறது, அதுக்கப்புறம் டிகிரி வாங்கிறது, அது இல்லை ஸ்கில் அக்விசிஷன் அப்படின்னு சொல்லிட்டு he says, for a skill to be really acquired, you need these parameters in abundance. You need creativity. எந்த ஸ்கில்லை நீ அக்வயர் பண்ணுறதா இருந்தாலும் there has to be some element of creativity in it. Otherwise, your brain will not be active enough, awake enough for it to form a long-term memory about that skill. The other ingredient that you need is a lot of flexibility. நிறைய ஃப்ரீடம் இருக்கணும். உன்னுடைய பாத்வே, அந்த லேர்னர்ஸ் பாத்வே அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் கஸ்டமைஸ்ட். How I learn something is so important, so different, so unique, so customized to a particular learner. So அது it should be in abundance, available in abundance. மூணாவது விஷயம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். திஸ் இஸ் த ரீசன் வை மோஸ்ட் சர்டிஃபிகேட் கோர்சஸ் ஃபெயில். மூணாவது இன்க்ரெடியன்ட் ஹேஸ் டு பி தட் எபிலிட்டி டு செட் யுவர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ். சக்ஸஸ்னா என்ன, குட் எனஃப்னா என்ன, வாட் ஷுட் யூ ஆஸ்பயர் ஃபார் அப்படிங்கிறத யூ செட் யுவர் ஓன் ஸ்டாண்டர்ட்ஸ் அண்ட் பர்சியூ தட் லேர்னிங் ப்ராசஸ். அதுதான் ஸ்கில் அக்விசிஷனுக்கும் எஜுகேஷனுக்கும் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அந்த புத்தகத்தில் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ த நியூ இயர் இஸ் அரவுண்ட் த கார்னர். வாட் ஆர் யூ கோயிங் டு திங்க் அப்? வாட் நியூ ஸ்கில் ஆர் யூ கோயிங் டு அக்வயர் அப்படின்னு யோசிங்க. அது யோசிச்சுட்டு இருக்கும்போது ஐ வுட் ஆல்சோ வாண்ட் டு அண்டர்லைன் சம்திங். ஒரு விஷயம் கற்றுக்கொள்ள போகிறீர்கள் அப்படின்னா, எஸ், யூ நீட் போத். யூ நீட் அ டீச்சர், you also need co-learners. I would like to stress though that a co-learner, somebody who works with you, has similar goals, who can fill your gaps, who can learn from you, அந்த மாதிரி person is much more important than having a teacher today. I am a teacher myself, so I can tell you, yes, there is enough out there for self-learners today. All you need is a co-learner. All the best. Thank you.